ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 லாஸ்மே ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆனது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் மூணோட ரிலேட் ஆனது. ஸோ பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் அவகேட்ரோ லா அப்படின்னு 3 லா இருக்குது. இதில் ஃபஸ்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the temperature of the gas is kept constant, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அதனுடைய வால்யூம் ஆஃப் fixed mass of the gas is inversely proportional to its pressure. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு கேஸினுடைய ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய கேஸினுடைய ப்ரெஷர் வந்து அதனுடைய வால்யூமுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும், இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து இந்த பாயில்ஸ் லாவினுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து பாயில்ஸ் லா நமக்கு சொல்லுது. இப்போது நீங்கள் எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கேஸுடைய ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து பாயில்ஸ் லா. ஓகேவா? ஸோ இது வந்து 2 மார்க்கில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து இன்னும் இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் an invariable mass of the perfect gas at a constant temperature, so the product of its pressure and volume is constant. அப்போ ஒரு பர்ஃபெக்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அதனுடைய டெம்பரேச்சரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதனுடைய ப்ரெஷரும் வால்யூமும் எப்படி இருக்கும், அதனுடைய ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த பாயில்ஸ் லா அப்படின்றது 2 மார்க்கில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லா நம்ம பார்க்க போகிறோம். சார்ல்ஸ் லா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து லா ஆஃப் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, when the pressure of the gas is kept constant, the volume of a gas is directly proportional to the temperature of the gas. ஸோ இதனோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ V is directly proportional to T, அதாவது வால்யூம் இஸ் directly proportional to the temperature. ஓகேவா? இந்த லாவில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இல்லை நம்ம இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், த வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து சார்ல்ஸ் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். அதனால் அவருடைய பேரில் அந்த லா வந்து ஸோ கீப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சார்ல்ஸ் லா அப்படின்றது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவகேட்ரோஸ் லா அப்படின்றது. ஸோ இப்போ இந்த அவகேட்ரோஸ் லாவில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுமே கான்ஸ்டன்ட், ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்றது எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வால்யூமை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரிலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 12th கெமிஸ்ட்ரிலையும் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அவகேட்ரோஸுடைய நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23 per மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மோல் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வால்யூம் இன்க்ரீசஸ், ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த கண்டெய்னர். ஓகே, சரி, இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் நம்ம மூணுமே பார்த்தோம். இப்போ இந்த மூணுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் அவகேட்ரோஸ் லா. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ பாயில்ஸ் லாவில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து அதனுடைய வால்யூமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயர்லலாம் கார் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இன்ஃப்ளேட் பண்ணுவோம். ஸோ ஏர் இன்ஃப்ளேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் வந்து ஏரை அந்த கார் டயருக்குள்ளே நம்ம செலுத்துவோம். அப்போ அதனுடைய வால்யூம் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதில் இருக்கக்கூடிய வாலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே அதனுடைய வால்னுடைய எட்ஜில் போய் மோதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லா. இது நமக்கு நல்ல ஃபெமிலியரான
ஏற்கனவே நம்ம பார்த்து தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஸ் டு டெம்பரேச்சர். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இன் அதர் வேர்ட்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த வால்யூம் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸாம். ஸோ நம்ம பன்னுலாம் செய்யும்போது நம்ம பார்த்துருப்போம், அதில் ஈஸ்ட் சேர்ப்பாங்க. அப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நம்ம வந்து அங்கே கண்டெய்னருக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சார்ல்ஸ்லாம். ஸோ இது நம்ம டே டு டே லைஃபோட வந்து நம்ம இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு நல்லா புரியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவகேட்ரோஸ் லா. ஸோ அவகேட்ரோஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு n. அதாவது வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட இன்க்ரீஸ் ஆனதுன்னு கொடுத்துருங்க. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த கண்டெய்னர் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ வால்யூம் குறையுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் குறையுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்து தான். இப்போ காரில் ஒரு டயர் இருக்குன்னா டயரில் இருக்கக்கூடிய ஏரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து குறையும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் அதிகமாகும். ஸோ குறைஞ்சதுன்னா வால்யூமும் குறையும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் குறையும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 3 லாஸும் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சு நல்லா படிங்க. ஸோ யூ வில் see in the next video. So thank you for watching. Thank you.